வண்டியில் என்ன செய்ய போறியா? அந்த பக்கம் ஓடாதே, ஆபத்து இருக்கு. புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த புத்தக திருவிழாவிலே உரையாற்றுவது என்பது நான் பிறந்ததற்கு அர்த்தம் பிறந்ததாக கருதுகிறேன். என்னுடைய நீண்ட நாள் ஆசை காலேஜில் படிக்கணும்னு, அதுதான் நடக்கலை. அந்த காலேஜில் பேசுகிறதுக்காவது வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்னு இந்த இயற்கைக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் கவிச்சுடர் அவர்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னா நம்ம பேரை போட்டால் தான் வருவோம், இல்லைன்னா எவனா 4 பேர் கூப்பிட்டா தான் வருவோம். கூப்பிடாமலாம் இப்போ வர்றதுக்கு ஆளே கிடையாது. அதுவும் நல்லது நடக்கிற இடத்துல. கெட்டது நடக்கிற இடத்துல முதல்ல வந்து நின்றுவான். நல்லது நடக்கிற இடத்துக்கு வரவே மாட்டாங்க. நல்லது நடக்கிற இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப அழகாக ரசித்து உட்கார்ந்துருக்கிறது காரணம் அந்த அனுபவமும், இதே மாதிரி அவர் வாசித்த புத்தகங்களும், அவர் சந்தித்த தலைவர்களும். அதனால தான் இந்த பக்குவம் அவருக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு புத்தகம் படிக்கலாம், இல்லை 2 புத்தகம் படிக்கலாம். இந்த மாதிரி மேடையில் டெய்லி வந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகம். நிச்சயமாக ஒரு புத்தகம் படித்தோம்னா 10-15 நிகழ்வுகள் மட்டும்தான் மைண்டில் இருக்கும், மற்றதெல்லாம் மறந்துடும். இட்ஸ் கால்டு பிரிட்ஜும்பாங்க. ஒரு புத்தகம் என்பதே பார்த்திங்கன்னா ஒரு பாலம் மாதிரி. அதில் இடையிடையே செருகப்பட்டது மட்டும் நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயங்கள் மனசில் இருக்கும். மற்ற பாலங்கள், அதாவது பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் காலப்போக்கில் மறந்துடும். அதனால் புத்தகங்களில் ஒன்று தான் ஞாபகத்தில் இருக்கும்னா, இப்போவே 10 புத்தகத்தை படிச்சிட்டோம். திரு ரமா ராமநாதன் அவர்கள் ஒரு தனி புத்தகம், அண்ணன் அவர்கள் ஒரு தனி புத்தகம், அவர்கள் ஒரு தனி புத்தகம். ஏன்னா அவங்க பேசின எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த அளவிற்கு நிறைய புத்தகங்கள் வந்திருக்குங்க. அத்தனை புத்தகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு சினிமா பற்றி பேசலாம். நான் என்ன நினச்சேன்னா, இது மன்னர் கல்லூரியில் நடக்குது, என்ன வேறு கூப்பிட்ருக்கிறீங்க, நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தால் எண்ணத்தால் இளைஞர்களாக இருப்ப மட்டும்தான் வந்திருக்கிறீங்க. வயசால் இளைஞர்களாக இருப்பவர்கள் யாரும் வரலைங்கிற வருத்தம் இருந்தாலும், உண்மையிலே எண்ணத்தால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் சினிமாவை அதிகமாக ரசிக்கிறீங்கிறதுனால சினிமாவை பற்றியே பேசலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அவர்கள் சொன்னது போல் அதற்கு பேரே எட்டாக்கனி. ஏன்னா அது ஒரு மாய உலகம். அது மாய உலகமாக இருக்கிறதுனால அது ஒரு எட்டாக்கனியாகவே தெரியும். அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது நம்மளால் உணரவே முடியாது. சினிமாவை பற்றி சொல்லும் பொழுது இப்படி ஆரம்பிப்பது தான் மிகச்சரியாக இருக்கும். சினிமா என்பது எட்டாக்கனி, அதை பறிக்க முடியாது, அதற்கு உருவம் கிடையாது, அதை எப்படி நம்மால் அணுக முடியும் என்கின்ற இந்த கேள்விகளுக்குள்ளேயே சினிமா மேல் நம்ம எதிர்க்கக்கூடிய ஆசை அழிந்துவிடும். நல்ல வேலை நமக்கு எம்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். மார்ட்டின் லூதர் கிங்கருடைய ஒரு வார்த்தை என்னை மாற்றியது என்று சொல்வது போல் எனக்கு எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள். எம்எஸ் உதயமூர்த்தினாவே நம்பிக்கை, தன்னம்பிக்கை. இப்போ தன்னம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தை நிறைய பேர் இந்த வேர்டை யூஸ் பண்ணாங்க. ஐ ஹாவ் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ஸ் நாட் அ வேர்டு, அது உள்ளே இருக்கணும், அது உணர்வு. அதை நிறைய பேர் வெறும் வார்த்தைகளாக பயன்படுத்துவோம். நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் தன்னம்பிக்கை, அதாவது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேங்கிற மாதிரி. யாரும் ஆரோக்கியமே கிடையாது. ஏது ஆரோக்கியம்? ஆரோக்கியம் என்பது பொய் என்பது போல் தன்னம்பிக்கை என்ற வார்த்தை பொய். அந்த தன்னம்பிக்கை என்பது உணர்வு. ஐ கேன்ங்கிறதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தையாக சொல்லிவிட்டு ஓடி விடுவதல்ல, அது உணர்வு. அந்த உணர்வை எனக்கு கொடுத்தது எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள். அது தன்னம்பிக்கைன்னா அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது, படித்து முடிக்கும் பொழுது உன்னால் உடனே எந்திரிச்சு ரொம்ப வேகமாக ஓடி போய் என்ன நினைத்தாலே அடைந்து விட முடியும். அதுதான் எம்எஸ் உதயமூர்த்தி. புத்தக திருவிழாவில் இங்கே நீங்கள் சினிமா பற்றி உனக்கு நான் சினிமா கற்றுக் கொடுக்கிறேன் வா என்கின்ற புத்தகத்தை 1 அல்லது 2 மேல் பார்க்க முடியாது. ஆனால் உனக்கு இன்ஜினியரிங் கற்றுத் தருகிறேன் என்று 100 புத்தகம் இருக்கும். நீ மெடிக்கல் படிக்கிறியா, உனக்கு 150 புத்தகம் இருக்கும். ஏன் பேக்கரி தொழிலுக்கு கூட ஒரு 250 புத்தகம் இருக்கும். ஆனால் என் சினிமாவிற்கான புத்தகங்கள் இருக்காது. அப்போ புத்தகங்கள்கிட்ட சினிமாவை நான் எப்படி கற்பது? அது எப்படி கிடைக்கும்? எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ சினிமாவிற்கு செல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் உருவமற்ற எட்டாக்கனியை நோக்கித்தான் செல்கிறார்கள். அந்த எட்டாக்கனியை நோக்கி நானும் சென்றேன். ஆனால் அங்கே எனக்கு துணையாக நின்ற ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களுடைய எழுத்து தான். இப்போ அங்கே போய் இறங்குறோம், சென்னையில் போய் இறங்குறோம். இங்கே இது எந்த அளவிற்கு உங்களுக்கு சினிமாவிற்கு பயன்படுகிறதோ இல்லையோ, நிச்சயமாக கண்மூடித்தனமாக ஓடக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு இது நிச்சயமாக பயன்படும். ஏனென்று சொன்னால்
ஒன்றுமே இல்லாத இடத்துல ஓடும்போது இருளை விளக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் வெளிச்சம் இருக்கிறது. நிச்சயமாக எதெல்லாம் எங்கேயெல்லாம் மைனஸ் இருக்கோ அந்த 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ங்கிற மாதிரி நீங்கள் இருளை விளக்க 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 அது ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக மாறுகிறது என்பதை நான் உணர்ந்தேன். ஆம், நான் சென்னையில் 17 வயசு 17.5 வயசில் போய் இருக்கும் பொழுது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, அங்கே ஏதோ ஒன்று இருக்குடா, அதுக்கு பேர் உருவம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் ஏவிஎம் ஸ்டுடியோ வாகினி ஸ்டுடியோங்கிற 2 உருவம் மட்டும்தான் இருக்குது. அங்கேயும் எழுத்து இல்லை, அங்கேயும் கற்பிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை, அங்கேயும் ஆசிரியர்கள் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அங்கே எதுவுமே இல்லை. அப்போ டிஎஃப்டி இந்த மாதிரி விஷயங்கள் படிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள்லாம் கூட இருக்கிறார்கள். நம்ம ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் படிக்க முடியலை. அதான் படிப்பதற்காக அந்த வசதி இல்லை. சார், நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? மற்றவங்க மாதிரி டெக்னிக்கலாக உடைக்க முடியாது, நம்ம கையில் கடப்பாறை எடுத்து தான் உடைச்சே ஆகணும். ஏன்னா நமக்கிட்ட இருக்கிறது வீரியம் மட்டுமே தவிர மூளை இல்லைங்கிறது எனக்கு அப்போ புரிஞ்சுது. ஸோ உழைச்சா மட்டும்தான் அடிக்க முடியும். ஸோ அந்த சைடு வந்து சாப்பாட்டுக்காக நான் ரோடுமேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து கொண்டு இருந்தாலும், அப்போ இங்கே கிளவர் மொமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் இருந்தால் அதில் ஒரு 200 பேர் சினிமாக்காரனாக இருப்பான், அவனை போய் பார்ப்பது அப்படின்னு முடிவு எடுக்கிறேன். அப்போ ஒரு 10 டீ சாப்பிட்டா தான் ஒரு சினிமாக்காரனை கண்டுபிடிக்க முடியும். ஒரு 6:30 மணிக்கு போய் உட்காந்துருவேன். அப்போ எவனாவது ஒருத்தன் அப்படி தான் வச்சான், நேற்று அந்த ஃப்ரேம் அப்படின்னா அப்படியே பக்கத்து சார் அப்படின்னு, நீங்கள் நான் வந்து லைட் மேனாக இருக்கேன், இப்போ லைட் மேனை பிடிச்சி அதுக்கப்புறம் ஒருத்தரை பிடிச்சி மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு டீ வேஸ்ட்டு. அப்படியே நகர்ந்து அந்த பக்கம் போய் இன்னொரு டீ. அவன் சொல்லுவான், நான் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், இவனை பிடித்து செல்வதற்கு எப்படியும் 3-4 வருடம் ஆகும். இப்படி போய் 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 சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்களுக்கு பிறகு ஒரு உதவி இயக்குனர் கிடைக்கிறான் எனக்கு, ரவி அப்படின்னு பேர் அவனுக்கு. அந்த சகோதரன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் உதவி இயக்குனராக இருக்கிறேன். அப்பா, இந்த உதவி இயக்குனரை பிடிப்பதற்கு எனக்கு 3 மாதங்கள் ஆச்சு. அந்த உதவி இயக்குனருடைய குணநலன் தான் இப்போ பிரச்சனையே. அந்த உதவி இயக்குனர் என்னை போலவே டீ குடிக்க வந்த, என்னை போன்றே வந்து வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய, யாரிடம் வேலை செய்யாத பொய்யாரும் உதவி இயக்குனர் அவன். நானாச்சு வேலைக்கு போய் 100 ரூபா சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்கேன், அவன் எனக்கிட்டே தான் 50 ரூபா கொடுக்குறதுக்கு ஏமாத்துறதுக்கு வந்து உட்காந்துருக்கான். அது நமக்கு தெரியலை. ஆனால் அவன் தான் சினிமா கற்றுக் கொடுத்தான். அவன் தான் ப்ராப்பர் சினிமா அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தான். ஏனென்றால் அதற்கு எதுவுமே நம்மக்கிட்ட அடையாளமாக இப்படி இந்த பொருள் இப்படி தான் இருக்கும், இந்த பொருள் இந்த வடிவத்தில் இருக்கும், எந்த வடிவமும் தான் இல்லையே. ஸோ அவனுக்கிட்ட போய் மாட்டுறேன் நான். அவன் என்ன பண்ணுறான்னா, தெரிந்தோ தெரியாமலோ உலக திரைப்பட விழாக்கள் நடக்கிறது, உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். நம்ம தமிழ் திரைப்படங்கள் பார்த்துருக்குறோம், இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்களை கொண்டாடுகிறோம், அவர்களுக்கு பால் ஊற்றுகிறோம், தேன் ஊற்றுகிறோம், என்னென்னமோலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோமே தவிர ஒழுக்கமான சினிமாக்களும் உலக சினிமாக்கள் என்ற பெயர்களில் நம்ம ஊர்லேயும் இருக்குது. இருந்தாலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திரைப்படங்களுடைய தொகுப்பு, வெவ்வேறு மக்களுடைய உணர்வு, வெவ்வேறு நாட்டினுடைய கலாச்சாரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அவன் என்கிட்ட சொல்கிறான். பரவாயில்ல, பிராடு புயலாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உத்தமமாக இருந்துட்டான். அப்போ உட்லண்ட்ஸ் தேட்டருங்கிற இடத்துலையும் சத்தியம் தேட்டருங்கிற இடத்துலையும் உலக திரைப்பட விழாக்கள்லாம் அந்த படங்களை போடுகிறார்கள். அதில் என்ன பெரிய பிரச்சனை என்று சொன்னால், நமக்கு ஆங்கிலம் தெரியாது, பெரும்பாலும் ஆங்கிலம் மற்றும் மற்ற மொழி திரைப்படங்கள். அந்த உருவங்கள்லாம் வெவ்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறதே தவிர அவன் என்ன செய்கிறான்னு நமக்கு புரியவே இல்லை. ஆனால் அதில் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரிஞ்சது, நம்ம இங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்கிறோமே, இது மாதிரியே உலகம் அல்ல. ஒரு உலகம் முற்றிலும் பனி நிறைந்து இருக்கிறது, ஒரு உலகம் முற்றிலும் நெருப்பு சார்ந்து இருக்கிறது, ஒன்று தண்ணீரே இல்லாமல் இருக்கிறது, ஒன்று கடல் சார்ந்து இருக்கிறது, ஒன்று மதம் சார்ந்து இருக்கிறது. அப்போ உலகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்ங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை எனக்கு உலக சினிமாக்கள் கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கி அந்த உலக சினிமா பற்றி கிண்டல் பண்ணி பேசுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் உலக சினிமா ஐயா, நான் உலக சினிமாவை அதற்காக பார்க்கவில்லை, உலகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் போனே தவிர அந்த உலக சினிமாவை என் சினிமாவில் நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நான் பார்க்கல. மற்ற மனிதர்களை தெரிந்து கொள்வது எதுக்கு? அவர் மாதிரியே வாழ்கிறதுக்கா? அவரிடமிருந்து தவறுகளை கூட நம்ம கலைந்து வாழலாம், அதற்காக, அவ்வளவுதான். அப்படி உலக சினிமாக்களிலிருந்து அந்த பயணம் அப்படியே ஆரம்பிக்குது. ஆனால் லோன்மேன் தான். அதுலேருந்து ஒரு சிறிய பயணம் போய்கிட்டே இருக்கு. இந்த சூழலில் நான் ஒரு நபரை சந்திக்கிறேன், அவர் பேர் கோபாலி. அந்த நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வு. நான் லோன்மேன் அப்படிங்கிறதுலேருந்து ப்ரொமோஷன் ஆகி ஆட்டோ டிரைவர்னு ஒரு ப்ரொமோஷனுக்கு போயிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் கம்பேரிட்டிவ் வித் தட். அதோட இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் லைஃப். ஏன்னா நினச்ச இடத்துல வண்டியை போட்டு தூங்கிடலாம்,
நினச்சா வண்டியை ஓரம் கட்டிட்டு சான்ஸ் தேட போகலாம், நினச்சா வண்டியை ஓரம் கட்டி சினிமா பார்க்க போகலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன், நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடைக்குது. இந்த பெட்டர் ஆப்ஷனில் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிலிம் சேம்பரில் உலக திரைப்பட விழா நடந்துகிட்டு இருக்கு, வா போகலாம். அதே ரவி தான், என்னமும் டீ காப்பியெல்லாம் நம்மளது தான், இன்னும் ஒர்க் பண்ணல. அந்த ரவி கடைசி எனக்கிட்டே ஒர்க் பண்ணான். அது அப்புறம் இப்போ இந்த காலகட்டத்தில் போய் படம் பார்க்குறோம், மற்ற படமாச்சும் கொஞ்சம் நெஞ்சம் புரியும். இந்த படம் கொரியன் படம். இப்போல்லாம் எல்லாம் பசங்க கொரியன் சீரியஸ்லாம் பார்க்குறாங்கல்ல. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே கொரியன் படம் பார்த்தவன். இது சுத்தமாக புரியலை. அப்படின்றான் அவன். டேய் என்ன எப்படி அவங்கள புரிஞ்சுக்கிறது? அவன் காதலையே அப்படின்ட்டா. டேய் என்ன லவ் இவ்வளோ ஒத்த வார்த்தையில் முடிச்சுட்டீங்க. அப்போ அந்த அருகில் ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் சொன்னார், தம்பி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஒரு சிறிய பிரேக்கில் கேட்டார். நம்ம ஆட்டோ ஓட்டுறோன்னு சொல்ல முடியாத, அவர் யாருன்னு வேற தெரியலை, நான் சினிமாவுக்காக முயற்சி இருக்கேன். முயற்சின்னா நீங்கள் என்னவா வர போகிறீங்கன்னு கேட்டார். நடிகனாக வரப்போகிறேன். என்ன ஒரு 5 நிமிஷம் ஊற்று பார்த்தார். அந்த பார்வையிலேயே நான் நினச்சேன், சாயந்தரமாக டிக்கெட் எடுத்து அறந்தாங்க போயிடுவோம். ரொம்ப கேவலமான ஒரு பார்வையாக இருக்குது. இந்த பார்வையை நம்மளால் ஏற்றுக்கவே முடியும். நானும் அந்த பக்கம் திரும்பினா என்ன பார்த்துட்டு இருக்காரு. சரி பாத்ரூம் போயிட்டு வரேன், என்னையே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பப்ஸு சாப்பிடலான்னு பார்க்குறேன், என்னையே பார்த்துட்டு இருக்காரு. என்னையே பார்த்துட்டு இருக்காரு அவர். ஐயோ நம்ம பாதி படத்தை இருந்தாலும் பார்க்க விட மாட்டான் போல இருக்கு, இப்படி கிளம்பிடலாம். அப்படியே பச்சை கண்ணை வச்சு எடுக்கவே இல்லை, அப்படியே இருக்காரு. நான் போனால் என்னை அப்படியே கேமரா மாதிரியே திரும்புகிறாரு. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணேன்னா, அவர் உட்காந்த சீட்டில் தானே பக்கத்தில் உட்காந்துருந்தேன், வேண்டாம் வேறு பக்கமாக போய் உட்காந்து அவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கேட்குறாரு, நீ எந்த ஊர்? இந்த மாதிரி அறந்தாங்கி. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சாரு. நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்தால் இப்போ ஆட்டோ அங்கே நிற்கிது. ஆட்டோ போய் எடுத்தால் ஆட்டோ டிரைவர்னு தெரிஞ்சிடும். ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆள் வேற என்னை விட்டு போக மாட்டேங்கிறான், இப்படி என்னையே பார்த்துட்டு நிற்கிறான். நான் என்ன பண்ணேன், அப்படி மெதுவாக நகர்ந்து அப்படியே, அது வந்து மவுண்ட் ரோட்டில் ஜெமினி பிரிட்ஜுக்கிட்டே இருக்குது. அப்படியே ஜெமினி பிரிட்ஜ் ஓரமாக போய் யூட்டன் போய்ட்டு வந்து ஆட்டோ எடுத்துடலான்னு பார்த்தா கரெக்டாக என் ஆட்டோக்கிட்டே நிற்கிறார். ஐயோ இருந்தாலும் அவாய்ட் பண்ண முடியாத போல இருக்கே. சரி வேறு வழி இல்லைன்னுட்டு நேராக வந்து ஆட்டோக்கிட்ட வந்து, என்னப்பா ஆட்டோக்கிட்ட வந்து நிற்கிறேன்? ஆட்டோ கிட்டே வந்து நிற்கல, ஆட்டோவே எண்டு தான். என்ன பண்ணுறேன்னு கேட்டால், ஆட்டோ ஓட்டுறேன். அப்போ என்னை உடனே டி நகரில் விட்டுறியா அப்படின்னு கேட்டார். எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டேன். நீ எவ்வளோ கேட்குற அப்படின்னார். 50 ரூபா அப்படின்னேன். நான் எப்போவுமே 20 ரூபா தான் கொடுத்து போவேன் அப்படின்னாரு. இவர் இவ்வளோ நேரம் இதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரோ, இவன் எப்படியும் படத்தை முடிச்சுட்டு வருவான், இவன் இந்த 20 ரூபாயை போய் இறங்கிடலான்னு பார்த்துட்டா இருக்கான்ட்டு, சார் இதுக்கு தான் நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருந்தீங்களா சார் அப்படின்னேன். இல்லை வா அப்படின்னு கூப்பிட்டு போனார். டி நகரில் ஒரு மையமான பகுதியில் ஒரு பெரிய வீடு. நான் ஆட்டோ விட்டு இறங்கி 20 ரூபா என்கிட்ட மூவ் பண்ண இறங்கு அப்படின்னார். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகாரப்படுத்தி இறங்கினோடனே கூட்டிகிட்டு உள்ளே போனார். உள்ளே பண்ண செப்பல் கழட்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளேருந்து தண்ணி எடுத்து குடினார். குடித்தேன். உள்ளே கூப்பிட்டு போனார். அது ஒரு பிராமணர் வீடு. அவர் ஒரு பிராமணர். உள்ளே பூஜை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். சாமி கும்பிடுனார். சாமி கும்பிட்டேன். நாளையிலேருந்து கிளாஸுக்கு வா அப்படின்னார். இவர் முதல்ல யாருன்னே தெரில, இவர் கிளாஸுக்கு கூப்பிட்றாரு. இவர் யாரான்னா இப்போ என்னென்னா கிளாஸுக்கு வான்ட்டு வெளியில் வேற போக சொல்லிட்டாரு. இப்போ இவர் யார் என்னன்னு விசாரிக்கவும் இல்லை என்னால். யார்கிட்ட போய் கேட்குறது? வெளியே வந்து கூட கேட்க முடியாது. ஆனால் ஒரு நாளைக்கு காலைல கிளாஸுக்கு வாங்குறாருன்னு நான் ரொம்ப நேரம் தயங்கி வாசல்லே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய துணைவியார் வந்தாங்க. அவங்க வந்து யார் பாணி எப்படின்னாங்க, அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். எதுக்கு போய் உள்ளே வந்து நின்றுருக்கேன்னாங்க. அந்த மாதிரி நாளையிலேருந்து கிளாஸுக்கு வான்னு சொல்லி சொன்னார். என்ன கிளாஸ்ன்னு கேட்டேன். ஆக்டிங் கிளாஸ் தான் அப்படின்னாங்க. யார் இவர்னு கேட்டேன். இவர் பேர் கோபாலி. இவர் தான் ரஜினி சாரோட குரு. ரஜினிக்கு இவர் தான் பாடம் எடுத்தார். ஓம்பூரிக்கு இவர் தான் பாடம் எடுத்தார். இவருடைய கடைசி மாணவன் மாதவன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொன்னாங்க. அப்போது நான் நினச்சேன், அந்த பெரிய இருளுக்குள்ளே அப்படி விலக்கி வந்தோம்ல, அது வெளிச்சம் இதுதான். ஒரு காரணம் இல்லை, இப்படி தான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. நான் சொன்னது போல் அதற்கு உருவம் இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்த நாள்லேருந்து அவர்கிட்ட நான் கிளாஸ் போனேன். ப்ராப்பர் ஆக்டிங் கிளாஸ் நான் போனேன். ப்ராப்பர் ஆக்டிங் கிளாஸ். அவர் உடனே கூப்பிட்டு ஒரு ப்ராப்பர் ஃபைட் கிளாஸ்க்கு என்ன அனுப்புகிறார். பாண்டியன் அப்படிங்கிற இடத்துக்கு இவரே ஃபோன் பண்ணி அனுப்புகிறார். அந்த பாண்டியன் என்பவர் யாருக்கு மாஸ்டர்னா, அப்போ சூர்யா அங்கே தான் ஃபைட் கற்றுக்கிட்டு இருக்காரு, கார்த்தி அங்கே தான் ஃபைட் கற்றுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நடிகர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு அன்றே நண்பர்கள். அவங்களாம் பரிமுகமாகவே இல்லை. இதுவும் திரு கோபாலி அவர்களால் தான் எனக்கு நடந்தது. அதற்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பெருமுயற்சிக்கு பிறகு ஒரு ஆடிஷன் போகிறேன். அந்த ஆடிஷன் தான் மெட்டிஒலி. அந்த மெட்டிஒலி ஆடிஷன் முடிச்சுட்டு போய் நான் குரு கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி சீரியல் நடிக்க போகிறேன்னு. நீ நல்ல சினிமா ப்ராடக்டரா, நீ நல்லா வருவே, நீ உன்னை நம்பு அப்படின்னாரு.
பட் நம்ம நம்பலாம். பட்டு வீட்டில் எல்லாம் வந்துட்டு சினிமாவுக்கு போய் 9 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, இவன் எங்கே பெருசாக ஜெயிக்க போகிறான், குடும்பத்தை விட்டுற போகிறான், வாழ்க்கையை விட்டுற போகிறான்னு எல்லாம் பயந்துன்ற டைமு நான் போய் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், அப்போவும் ஒரு தீர்க்கதரிசியாக என்கிட்ட ஒன்று சொன்னார், நீ ரொம்ப சிரமப்பட போகிற, அப்படியும் நீ சினிமாவில் பெரிய ஆளாக வருவாய், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது, போ. அது என்னடானா மெட்டி ஒலி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுவும் நம்ம இருளுக்குள் தேடியது தான். ஆனால் இப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு போஸ் வெங்கடேசனுங்கிற ஒருத்தன் அறந்தாங்கிலிருந்து சென்று விடலாம், ஆட்டோ ஓட்டி விடலாம், சாப்பாட்டு கஷ்டப்பட்டு நண்பர்களை சம்பாதித்து விடலாம், ஒரு குருவை அறைந்து விடலாம், நடிப்பை கற்றுக்கொள்ளலாம், நடித்து விடலாம். இப்போது டெக்னிக்கலி அங்கே என்ன நடக்குது? இது எல்லாமே வந்து ஒரு ரூமுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொடுக்குறா, நான் கற்றுக்கொண்டேன். இப்போ ஸ்பாட், இந்த பக்கம் ஒருத்தன் ஓடுறான் லைட்டை தூக்கிட்டு, இந்த பக்கம் ஒருத்தன் ஓடுறான் கேமரா தூக்கிட்டு, அந்த பக்கம் ஓடுறான் தண்ணியை தூக்கிட்டு, கச்சமச்சான்னு இருக்கக்கூடிய லைட்டு வெளிச்சத்துக்குள்ளே போய் என்னை கொண்டு போய் நிப்பாட்டுகிறார்கள். நான் எனக்கு இப்போ கூட அதை சொன்னால் நடுங்குது. பாதத்துலேருந்து தலை வரைக்கும் ஆடுது, கிடு ஆடுது. சினிமா அவ்வளோ, அதான் சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸியாக இல்லை. இப்போ லைஃப்பில் எல்லா விஷயங்களும் ஈஸியாக என்னன்னு தெரியல. எனக்கு நடந்ததை சொல்வது மிக சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்போ நடிப்புக்கு வயசு இல்லைங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வயதான இளைஞர்களுக்கும் சரி, இது கேமராவில் பார்த்துட்டு இருக்க வெளியில் இருக்க இளைஞர்களாகவும் சரி, இது நாளைக்கு கட் பண்ணி எப்படி யூடியூப்பில் போட்டு பெருசாக்கிடுவாங்க அவர்களாக இருந்தாலும் சரி, எப்படியோ போய் சேர்ந்துடும். அப்படி சேரும் பொழுது இது பொய் சொல்வதை விட நிச்சயமாக நான் போடுவதை ஒரு நாள் மரமாக வளரும் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். போய் நிற்கிறேன். போய் நின்னா தட்டன்னு ஆடுது. அங்கே ஆடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய கதாநாயகி என்று சொல்லக்கூடிய பெண்கள். ஆக்சுவலாக நீ இதுக்கு தான் கைதட்டி இருக்கணும். நம்ம அவள் அழகாக பொம்பளை பிள்ளைகளை பார்த்துருப்போமா? அது எல்லாம் மினு நல்லா மேக்கப்புகளை போட்டு நின்னா அப்படியே செட்டுக்குள்ளே போய். இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, அன்னைக்கு அந்த பொண்ணு நடிச்சுட்டு வந்தது அஜித் சாரோட அந்த பொண்ணு கதாநாயகியாக நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு தான் வந்து நீங்கள் போய் பேசணுங்கிறாங்க. அந்த புள்ள தேவதை மாதிரி இருக்குது. நம்ம 10 பக்கம் நாள் பிச்சு உதறிடுவோம். ஏன்னா நம்ம தான் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறோமே. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு வார்த்தை கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல. சத்தியமாக நடந்தது. ஒரு வார்த்தை கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவங்க ஒரு சென்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அது 1.5 கிலோமீட்டருக்கு அங்கேயே வாசனை வந்துருச்சு. நம்ம அங்கேயே காலி, அந்த சென்டிலே காலி ஆகிட்டோம். நான் என்னை பற்றி சொல்லலை, சினிமா பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறந்துடாதீங்க, ஐ எம் டாக்கிங் அபவுட் சினிமா. அந்த வாசனை இங்கேயே அடிச்சிச்சு. ஐயோ, இவைய கூட எப்படா நடிக்க போகிறோன்னு போனால் நடிப்போம் இல்லை. இதே மெட்டிவேலி செட்டு அப்படியே ஆஃபில் இருக்குது. திருமுருகன் சார் தலையே சொல்லிடுறாரு, இதுக்கு முன்னாடி சீன் நல்லா தானடா பண்ண, அதை ஆம்பளையை கூட வச்சு ஏன் நல்லா பண்ண, இது பொம்பளை கூட வச்சுட்டில்ல, எப்படி சார் நீ பெண்கள் கூட தான்டா நடிக்க போகிற, என்னடா பண்ண போகிறேன்ட்டு கொஞ்சம் நேரம் பண்ணார். ஒரு டேக் போச்சு, 2 டேக் போச்சு, 40 டேக் போயிடுச்சு, எடுக்க முடியல. போடா வெளியேன்னு துரத்தி விட்டார். வெளியில் போயிட்டேன். அதில் நிலகல் ரவி சார் மற்றவங்கலாம் ஆடிஷன் வராங்க. இப்போ வேகமாக அந்த போஸ் கேரக்டர் ஆட்கள்லாம் வராங்க. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போ என்னுடைய சகோதரர் இங்கே இருக்கார், திரு காசி அவர்கள் இருக்காங்க, பாலு இருக்காங்க, எங்கள் அண்ணன் இங்கே இருக்கார், எங்கள் அத்தான் இருக்கார். எல்லாரும் அப்போ தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து அவ்வளோ நல்லா இருக்கலா சன் டிவியில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ரேஞ்சுக்கு பில்டப்லாம் வேறு பண்ணி வச்சுருக்கோம். வரும் பாருங்க, இன்னும் ஒரு மாதத்தில் வரும் பாருங்க ஒரு சீரியல், அப்படி பண்ணியிருக்கேன்லாம் சொல்லி வச்சுருக்கோம். தூக்கி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஊர் பக்கமே வர முடியாது. அதோட வெங்கடேசனுங்கிற பேர் அறந்தாங்கி பக்கமே வர முடியாது. அவ்வளோ பெரிய அசிங்கமாக போயிடும். தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். இது வந்து ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு இந்த நிகழ்வு, காலையில் 6:30 மணிக்கு ஆரம்பித்த அந்த நிகழ்வு 12 மணிக்கு என்னுடைய முடிவு. அது தற்கொலையில் நம்ம இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு வருது. ஆடிஷனுக்கு ஆட்கள்லாம் வராங்க. இப்போ என்ன பெரிய பியூட்டினா, ஒரு அன்டச்சபிலிட்டி மாதிரி என்னை தனியாக நிற்க வச்சுட்டாங்க. நான் மட்டும் தனியாக நிற்கிறேன், மற்ற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், இது சினிமா. நான் தனியாக நிற்கிறேன். ஏன்னா அதுவரையில் எனக்கு மேக்கப் போட்டவருக்கு நான் தேவையில்லை. அதுவரையில் வா உனக்கு லைட்டை திருப்புகிறேன்கிறவருக்கு நான் தேவையில்லை. அதுவரையில் வா உனக்கு ஒளிப்பதிவு செய்கிறேன் நான் தேவையில்லை. ஏனென்றால் நான் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டேன். அதுதான் சினிமா. நான் அங்கே நிற்கிறேன். சொல்லுவாங்கல்ல, ஒன்று ஒரு நாயும் கண்டுக்கலடாம்பான்ல, அந்த இடத்துல நிற்கிறேன் நான். அப்போ தான் தோணுச்சு, அப்போ எல்லா நாயும் நம்மளே பார்க்கணுன்னா என்னடா பண்ணணும், ஜெயிக்கணும். சாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், அதுக்கு நடிச்சுட்டு போயிடலாம்டா விளக்கணுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். சாவது ரொம்ப கஷ்டம், அதுக்கு நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு திரும்ப வேகமாக வரேன். நெஞ்ச நிமித்திட்டு திரும்புறேன். சார் நான் நடிக்கிறேன் சார். அதான் நீ நடிக்கலாம், நடிக்கிறேன் சார்.
அவர் சொல்றாரு, அது 20 ஷாட்டாக வெவ்வேறாக கட் செய்யப்பட்ட ஒரு காட்சியாக இருந்த காட்சியை நான் ஒரே காட்சியாக எடுப்பேன். ஓகேவா? அடுத்த டார்கெட்டு. இதுதான் சினிமா. ஏற்கனவே 3 செகண்ட் ஷாட்டுக்கே முக்குது, அது 7 நிமிஷம் ஒரே ஷாட்டு. இப்போ திரும்பவும் மனசை சொல்லுது, அப்போ அந்த தற்கொலை ஐயோ நடிச்சிடலாட்டா, அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம், அது வேண்டாம், நடிச்சிடலாம், நடிச்சிட்றேன் சார். அப்போ திருமுருகன் என்னை தனியாக அழைத்து சென்றான். நான் குரு, இன்றைக்கும் திருமுருகன் அவர்களை என்னோட வயது ஒத்தவர் என்றாலும் குரு என்று சொல்வதற்கு அவர் சொன்னார், அவள் பெண், உன்னை போல் ஒரு நாள் அறிமுகமாக இருந்த ஒருத்தி, உன்னை போல் ஒரு நாள் இதே போல் நடுக்கத்தோடு இருந்த ஒருத்தி, உன்னை போல் ஒரு நாள் ஏதோ ஒரு செட்டில் தனியாக உன்னை போலேயே ஒதுக்கப்பட்ட ஒருத்தி உன் முன்னிட்டு இருக்கிறாரே தவிர அவள் கதாநாயகி அல்ல, உன்னை போல் ஒருத்தி அப்படின்னார். உன்னை போல் ஒருத்தி என்பது வார்த்தை, ஆனால் அந்த உன்னை போல் ஒருத்திக்கு அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடினரி. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் இல்லை, எஸ் பாடா நடிப்போம், சிங்கிள் ஷாட்டு ஒரே டேக் ஓகே. செட்டே கை தட்டுது. இதே மாதிரி எனக்கு கைகாலே புரியலை. பிற்காலத்தில் அதற்கப்புறம் அதே சீரியல் ஷோ சினிமாவோ போஸ் வெங்கட்னா எத்தனை பக்கத்தில் கொடுத்தாலும் ஒரு டேக்குக்கு மேலே போக மாட்டான் என்பதற்கான அடிப்படையை கொடுத்தது அந்த ஒரு காட்சி. இதுதான் சினிமா. இங்கே இருந்தால் நம்ம வெளியில் வரோம். ஓகே, போஸ் வெங்கட் ஜெயிஸ்டாரு, திருமண பக்கம்லாம் போஸ் வெங்கட், அவருக்கு ஒரு நாள் 5000 15,000 வரையும் சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றது எங்கள் வீட்டில எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. போஸ் வெங்கட் வளர்ந்து விட்டான், நடிகன் உருவாகி விட்டான். அவர்களுக்கு தெரியாது தற்பொழுதுதான் ஆபத்திலிருந்து ஆபத்து என்ற ஒரு இடத்துல காலை வைக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. சீரியலை பொறுத்தவரையில் ஒரு 30 வயசு, ஒரு 22 வயசு 23 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் தான் அவங்களுக்கு கதாநாயகனாக ஒத்துக்கொள்வார்கள். அப்படியே உள்டாவாக உங்களை 32 வயசுலேயே அப்பாவாக்கிடுவாங்க. அப்போ தான் நம்ம ஊரில் 48 வயசில் ஒருத்தன் கதாநாயகனாகவே அறிமுகம் ஆவான். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சினிமாவுக்கு போனால் 72 வயசில் ஒரு கதாநாயகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் என்னோட சின்ன பிள்ளையோட டியூட் பாடிக்கிட்டு இருப்பான். நான் எப்படி அப்பாவை நடிக்கிறது? ஐயோ, அப்போ சீரியல்லையும் ரொம்ப நாள் போக முடியாது. எங்கே வருது பாருங்க ஆபத்து. அப்போ என்ன பண்ணணும்? சீரியலில் நிப்பாட்டணும். சோத்துக்கு அடப்பாவி, ஏழ்மையாக பிறந்தது அவ்வளோ பெரிய தப்பா? பணக்காரனாக இருந்தால் பரவாயில்ல, அப்பா சோறு போடுங்கன்னு ஓடியாந்துடலாம். இப்போ நம்மளும் சோறு திங்கன்னு இன்னொருத்தனுக்கும் சோறு போடணும். என்னடா இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கிட்டோமே. இப்போ சினிமாவிற்கான முயற்சி. அடுத்த அத்தியாயம். இப்போ சினிமாவில் நடிகனாவது அப்படின்னு போனால், சினிமாக்குள்ளே போனோன்னே ஒரு 10 பேர் நடிகர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், சீரியலிலிருந்து வந்த போஸ் வெங்கட்டை கொஞ்சம் அந்த லைனில் உட்கார்றீங்களான்னு கேட்குறாங்க. முதல் இருக்கை இருக்கு இல்லையா, சாப்பாடு போடுறதுக்காக, அந்த இருக்கையில் அமராதீர்கள், இது சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் அமரும் இடம், ஆகவே நீங்கள் சற்று பின்னோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏண்டா திரும்ப திரும்ப எம்எஸ் உதயமூர்த்தியை ஞாபகப்படுத்துறீங்க? இப்போ தான் புத்தகத்தை மூடி வச்சேன், திரும்பவும் ஒரு கான்ஃபிடென்ட்டா? அட்ரா கான்ஃபிடென்ட், அடிச்சு தூக்கி உங்களை காலி பண்ணுறேன்டா. என்னுடைய முதல் திரைப்படமே ஈரநிலம். திரு பாரதிராஜா அவர்கள் மோதிர கையால் மட்டும் வாங்கி தான் என்னோட முதல் படத்தில் நடித்தேன். என்னை எந்த திரைப்படம் ஒதுக்கியதோ அந்த திரைப்படங்கள் எதுலேயுமே நான் நடிக்காமல் பாதியில் வந்துட்டேன். இப்போ என்னுடைய அறிமுகம் மிகச்சரியான அறிமுகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால திரு பாரதிராஜா அவர்களுடைய மோதிர கையால் கொட்டு வாங்கின முதல் திரைப்படமே மிகப்பெரிய இயக்குனர் திரைப்படமாக இருக்க வேண்டும் நினைத்தேன். இதுதான் சினிமா. அதற்கு பிறகு என்னை, சார் முதல் லைனில் வந்து உட்காருங்க சார், பின்னாடி உட்காராதீங்க சார், முதல் லைனில் வந்து உட்காருங்க சார், ஏப்பா இதே வாய் தானடா பின்னாடி போய் உட்கார சொன்னுச்சு. இதுதான் சினிமா. இந்த சினிமாவினுடைய பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கதாநாயகனாக நடித்தால் மட்டுமே கோடியில் சம்பாதிக்க முடியும் என்கிற சூழல் வருது. இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் என்ன, அது ஒரு தௌசண்ட்ஸ்லேயே நின்றுது. இப்போ என் கூட காசி இருக்கிறாரு, அவர் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்காரு, வீடு கட்டார். என் சகோதரன் பாலு வீடு கட்டார். அவரோட மிகப்பெரிய புகழில் இருக்கேன், ஆனால் வீடு கட்ட முடியல. காரணம் என்ன? புகழ் பணம் தராது. பணம் என்பது வேறு, புகழ் என்பது வேறு. இப்போ இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். மேடை என்பது என்ன? நான் 5 அடி, இது ஒரு 3 அடி, 9 அடி, 10 அடியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் 5 அடி, உங்களை சுருக்கி 3 அடி ஏன் உட்காந்துருக்கீங்க? நான் ஏதோ சரியானதை சொல்ல போகிறேன், அது உங்களுக்கு பயன்பட போகிறது என்பதற்காக தன்னை சுருக்கி அமர்ந்திருப்பது தான் மேடை. அவ்வளோ பெரிய உயரம். இங்கே நான் உண்மையை தான் சொல்ல வேண்டும். இதுதான் சினிமா, அதற்காக சொல்கிறேன். என்னடா இப்படி ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ கதாநாயகனாக நடிக்க முடியாது. அதற்கான அடிப்படை
தகுதிகளில் ஒன்று அவனிடமே வசதி இருப்பது. அது நம்மக்கிட்ட இல்லை. வேறு சில குணங்கள் அது நமக்கு வராது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சம்திங், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ அந்த சினிமாவை நம்ம எப்படா டீல் பண்ணுறது? அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், அது ஆக்சுவலாக உனக்கு வராதுடா போஸ். இப்போ என்ன பண்ணணும்? இந்த கப்பலில் நீ முதலில் அமர்வதா பின்னாடி அமர்வதாங்கிற பிரச்சனை உனக்கு தேவையில்லை, நீ மாலுமியாக மாறிவிடு என்ற முடிவெடுத்து இயக்குனராக மாறிவிட்டேன். இப்போ என் சம்பளம் என்ன? அந்த கதாநாயகனோட எனக்கு அதிகமான சம்பளம். இதுதான் சினிமா. இதில் கொஞ்சம் அசந்தா கூட நான் அந்த கதையை முதல்ல ஆரம்பித்தேன்ல, அங்கேயே நின்று போயிருப்பேன். இந்த கதையை நான் எங்கே முதல்ல ஆரம்பித்தனோ அங்கேயே நின்று போயிருப்பேன். அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும் எல்லாமே. ஆனால் அடுத்து 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 என்று வருவது, நிச்சயமாக சொல்கிறேன், அது நீங்கள் இந்த உலகத்தை புத்தகங்களாக பார்ப்பது. புத்தகங்கள் படியுங்கள் என்று எல்லோரும் சொல்லி முடிக்கும் பொழுது, நான் உலகத்தையே புத்தகமாக பாருங்கிறத தான் நான் சொல்லி முடிக்க போகிறேன். புத்தகங்களோடு நம்மளுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. நான் சினிமாவை பற்றி இன்னும் சில விஷயங்களோடு நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் பெண்களை விட ஆண்களுக்கு மிக முக்கியமானது. அதுவும் இரவு நேரம் என்பது ஆண்களுக்கு மிக மிக முக்கியமானது. பல்வேறு விதமான இடங்களை மூடிவிடுவார்கள் என்கின்ற ஒரு காலச்சூழலில் அப்பேற்பட்ட பெருங்கூட்டத்திற்கு நான் ஆளாக விரும்பவில்லை. அப்போ இயக்குனராக மாறுவது என்று சொல்லும் பொழுது இதே சினிமா தான். அப்போ உனக்கு என்ன தெரியும் என்ற கேள்வி வரும். சரி, ஓகே, நீ நடிச்சிட்டா நீ டைரக்ஷன் பண்ணுவியா? அப்போது சீரியலிலிருந்து சினிமா இருக்கும்போது தள்ளி உட்காரு. சினிமாவிலேருந்து டைரக்ஷன் போது உனக்கு என்ன தெரியும்? என்னுடைய அருமை சகோதரர் படத்தை பார்த்து விட்டு சொன்னார் இல்லையா? தெரியும். என்ன தெரியும்? நான் உலக திரைப்படங்களை பற்றி பேசியிருந்தது இல்லையா? என்ன உலக திரைப்படங்கள் முழுவதும் என்ன சொன்னது? ஃபாதர் என்ற திரைப்படம் என்ன சொன்னது? அந்த ஃபாதருங்கிற திரைப்படம் நீ ஈரானிய திரைப்படமாக இருக்கட்டும், நீ உலக திரைப்படத்தை பார்த்து கற்றுக்கொண்டார். பட் எனக்கு தானடா அப்பா இருக்காரு. பட் அவன் ஊர் அப்பாவை சொன்னால் நான் ஏன் ஊர் அப்பாவை சொல்ல போகிறேன். அவன் ஊர் மதர் சொன்னால் நான் ஏன் ஊர் மதர் சொல்ல போகிறேன். அவன் ஊர் பிரதர் சொன்னப்போ நான் ஏன் ஊர் பிரதர் இருப்பேன். அவன் எந்த பகுதியில் வேணா இருந்துட்டு போகிறான். பட் உணர்வு தாய் தான், தகப்பன் தான், சகோதரன் தான். நான் ஏன் உணர்வை சொல்லிட்டு போகிறேன் என்று கன்னிமாடம் என்ற திரைப்படத்தை நான் எடுக்கிறேன். பல்வேறு விதமான இன்னல்கள் அந்த திரைப்படத்தை எடுக்கிறேன். அறிமுக நடிகர்கள் நடித்தால் படமே ஓடாது என்ற சூழலில் அந்த படத்தை எடுக்கிறேன். அதுலேயும் நம்ம இந்த லக் பார்ட்டை நம்ம பெருசாக நம்புறதில்லை. பட் லக் பார்ட்டு வேலை செய்கிறதுன்னு நம்மளே நம்ப வைக்கிற சூழல் எப்போ தெரியுமா இருக்கும்? உங்களுடைய அதிகபட்ச முயற்சி உலகமே பாராட்டும் பொழுது தோற்று போனால் உங்களுக்கு லக்கு மேலே இருக்கக்கூடிய மரியாதை சுத்தமாக என்ன சொல்லுது, லக்கு மேலே மரியாதை அதிகமாகிடும். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு விஷயம், இது ரொம்ப சரியானது, ரொம்ப பொருள் பிரமாதமானது, இது சூப்பர் என்று சொல்லி அந்த பொருளுக்கு மரியாதை கிடைக்கும் பொழுது நீங்கள் லக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஐயோ இப்போ லக்கு இல்லையோ அப்படிங்கிற நம்ம எப்போவெல்லாம் நம்ம மூட நம்பிக்கைக்குள்ளே தள்ளப்படுவோம்னா, சரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு சரியான ஒரு ஒரு மரியாதை கிடைக்காத பட்சத்தில் உடனே நம்ம என்ன பண்ணுறோம், மூட நம்பிக்கைக்குள்ளே தள்ளப்படுவோம். ஒருவேளை நம்ம சாமிக்கு எதுவும் ஒழுங்காக செய்யலையோ, மாரியாதா கோயிலுக்கு கரெக்டாக காசு வெட்டி போட்டு அந்த படம் ஓடி இருக்குமோ, இப்போ காசு வெட்டி போகிறதுக்கும் படத்துக்கும் என்னடா சம்பந்தம். பட் மூட நம்பிக்கை பிறப்பது, இதை போன்ற வெற்றிகள் தடுக்கப்படும் பொழுது அந்த டக்குன்னு லக்கு மேலே நமக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, படம் சூப்பர்ன்றான், ஆனந்த விடலில் 44 மார்க்கு போட்டிருக்கான், உலகளாவிய 17 உலக திரைப்பட விருதுகள் பாகிய திரைப்படம் மக்களால் ரசிக்கப்படவில்லை என்று போயிருச்சுன்னா பரவாயில்ல, கொரோனா என்ற நோயால் அந்த திரைப்படம் நிப்பாட்டப்படுகிறது. எப்படி இருக்கும்? 62 தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கூப்பிட்டு சொல்கிறார் டிஸ்ட்ரிபியூட்டரு, அண்ணே உங்கள் படம் நல்லா போயிட்டுருக்கு. அது ஊர்வசி தியேட்டரில் தான் ஃபஸ்ட்டு அந்த படத்தோட ரிசல்ட்டை கரெக்டாக ஃபீல் பண்ணோம் திருச்சியில். இப்போ தமிழகம் முழுவதும் உங்கள் திரைப்படம் கிட்டத்தட்ட 100 தியேட்டருக்கு மேலே அடுத்த வாரத்துலேருந்து போகுதுன்னா கொரோனா வந்துருச்சு, படமே போச்சு. இப்போ யாரை நம்புறது? இப்போ லக்கை நம்ப வேண்டிய சூழல் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் எம்எஸ் உதயமூர்த்தி கூட வந்தார், இப்போ யாரெல்லாம் வரா, வெங்கடாஜலபதி கூட வராரு, சாய்பாபா கூட வராரு. இப்போ இடையில சாதி மதம் இல்லாமல் ஜீசஸில் ஆரம்பித்து அல்லாலாம் கூட வந்துட்டார். இப்போ கழுத்தில் மட்டுமே $14. ஆமாம், அப்படி நீங்கள் நல்ல படம் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஓட போகும்போது சொல்லி கொரோனா வந்துருச்சுன்னா அப்புறம் கடவுள் தான் காரணங்கிற மாதிரி ஆயிருதா இல்லையா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், அப்படி நம்ம முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்க மாட்டோம். இருந்தாலும் சொல்கிறேன், பல முட்டாள்கள் மாறுவதற்கான காரணத்தை சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடலாம் அந்த உலகத்தை. நீ தோற்று போனதுக்கு என்னடா காரணம்னா கடவுள்ன்ட்டு போயிடலாம். ரொம்ப அழகாக அவன் கடவுள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவான். நம்ம அந்த செயல்லாம் செய்யலை. அதுக்கப்புறம் கூடுதலாக கொஞ்சம் படித்தோம், கூடுதலாக கொஞ்சம் உழைச்சோம். அதற்கப்புறமும் நான் அடுத்த திரைப்படம் சார் என்ற திரைப்படம் தற்பொழுது எடுத்திருக்கிறேன். அதுலேயுமே
அண்ணன் சொன்ன மாதிரி அது முற்போக்கு இயக்குனர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்படி ஒன்று வச்சா நான் இதோட முடிஞ்சு போயிடும் லைஃப். நானும் போய் 2 ஆக்ஷன் படம் எடுத்தால் தான் வீடு கட்டுவேன். இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே தான் இருக்க வேண்டிய சூழல் வந்துடும். அதுக்கு ஒரு ஆக்ஷன் சண்டையை கிட்டே போடணும். ஆமாம், இல்லை அந்த முற்போக்கு இயக்குனர் நமக்குள்ளே வச்சுக்கோ, வெளியே தெரிய வேணாம். வெளியே தெரிஞ்சால் நம்மளை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு இங்கே. ஆனால் பட் நம்ம ரொம்ப சரியான திரைப்படங்கள் எடுக்கணும். சார் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லியிருக்கிறேன். நான் எங்கே நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது உன்னை கூட்டிக்கிட்டு போகிறது சொல்லுவாங்க. ஒரு அமானுஷ்யம் உன்னை அழைத்து செல்கிறது என்று சொல்வார்கள். என்னை ஒரு அமானுஷ்யம் அழைத்து செல்கிறது. நான் சொல்வது இப்போவும் சொல்கிறேன், நான் சயின்ஸாக சொல்கிறேன். அமானுஷ்யம் என்று சொல்வது, நான் கல்வியை விரும்பினேன். ஏனென்றால் எனக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் சரியாக அமையாமல் போயிருக்கலாம், அல்லது நான் படிக்காமல் விட்டிருக்கலாம், அல்லது 17 வயதுக்கு மேலே ஏன் நம்ம படிக்கலை, இனிமேல் படிக்கலாம் என்று கூட எனக்கு தோன்றி இருக்கலாம். அதனுடைய பின்விளைவாக நான் கல்வியை பின்பற்றுகிறேன். அது என்னென்னா, என்னுடைய சகோதரர் திரு ரங்கநாதன் அவர்கள் மறைஞ்சிட்டார். நிறைய புத்தகங்கள் படிப்பார். இப்போ நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் படித்த புத்தகங்களில் இந்த பக்கம் நல்லா இருக்கும் பாரும்பார். அந்த ஒவ்வொரு பக்கமாக படித்து இன்றைக்கி எங்கள் அண்ணன் படித்த அத்தனை புத்தகமும் என்கிட்ட தான் இருக்குது. பட் அவர் தான் இல்லை, புத்தகங்கள்லாம் என்கிட்ட தான் இருக்குது. அதனுடைய அந்த நான் சொல்லக்கூடிய அமானுஷ்யம் அதுதான். அது எங்கே இழுத்து கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குது தெரியுமா? நான் ஆசைப்பட்ட அதே மன்னர் கல்லூரியில் கொண்டாந்து என்ன நிப்பாட்டி இருக்குது, அதே கல்வியில் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குது. நான் எந்த புத்தகத்தை படி என்று சார் என்ற திரைப்படத்தை எடுத்தனோ அதே புத்தகத்தை பற்றி இதே புதுக்கோட்டையில் வந்து பேசுடானே என்ற அந்த அமானுஷ்யம் கொண்டு வந்து என்னை இங்கே நிறுத்தி இருக்கிறது. அந்த அமானுஷ்யம் நிச்சயமாக சினிமாவாகத்தான் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களே, இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய புதுகை வாழ் மக்களே, என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, பேச்சு என்பது நிச்சயமாக நான் சொல்கிறேன், அது வெறுமனே பேச்சாக இருக்கக்கூடாது, அது ஒரு விதையாக இருக்க வேண்டும். இது எத்தனை பேருக்கு என்னுடைய வழி மற்றும் பாதை தேவையாக இருக்கும் என்று தெரியவில்லை. நிச்சயமாக யாரோ ஒருவருக்கு தேவையானதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விதையை வீசி சென்று இங்கிருந்து நகர்கிறேன். நன்றி.